அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ மாடுகள்லாம் அருமையாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காலையில் கொஞ்சம் வெயில் வந்துச்சுங்க. சரி வெயில் வருதேன்ட்டு ஆசைப்பட்டா லைட்டாக தூர்றாங்க. அதுக்குள்ளே நம்ம ஓடுறது நல்லது. ஸோ இது நேற்று ஒரு பீதி கிளப்பிடுச்சுங்க. எதுனா இந்த இது பிலால் நேற்று என்ன பண்ணாருன்னா கழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி கழிஞ்சிக்கிட்டு இருக்கேன், மருந்து ஊற்றலான்னு சொல்லி போட்டு நானும் மருந்து ஊற்றினா திடீர்னு பார்த்தா இரும்பிட்டு ஒரு மாதிரி வாயிலேருந்து ரத்தமாக வந்துருச்சு. எதுவும் நம்ம அந்த வாயை திறக்கிறக்காண்டி கையை உள்ளார விட்டதில் எதுவும் கிழிச்சிருச்சா, நகை எதுவும் கிழிச்சிருச்சா, இல்லை மருந்து போடுறப்ப அது எதுவும் நாக்கு எதுவும் கடிச்சிக்கிச்சான்னு தெரியல. அள்ளு விட்டுருச்சு எனக்குலாம். இன்னைக்கு காலையில் அது வந்து மேறதை பார்க்க விட்டு தான் எனக்கெலாம் இப்போ மனசே திருப்தியாக இருக்குது. மேய்ச்சல்லாம் நல்லா மேயுது, ஆனால் இந்த கழிச்சல் தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. அவனுக்கும் அப்படி தான், அலிக்கும் அப்படி தான். அலியும் இன்னும் கழிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து நல்லா மேயிறாங்க, சாப்பிட்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டுமே கிடையாது, நல்லா சாப்பிடுது. ஆனால் வந்து கழியுது. நான் இங்கே லோக்கலில் இருக்கவங்கள்ட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது கீழே இருந்தது, ரெண்டாவது இங்கே வெறும் பச்சையாக சாப்பிட்றதுனால அது கழிய தான் செய்யும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடு செட்டாக அது சரியாயிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இதை பற்றி ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இதுக்கு என்ன ஒரு இது பண்ணலாம் அப்படின்ட்டு. நேற்றுலாம் இவனை வந்து பிலாலை வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நைட்டு கூட ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. காலையில் வரைக்கும் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம். ஆனால் சாப்பாடு பாருங்க, அல்லாவோட கிருபையில் நல்லா சாப்பிட்றாங்க. மழை தூருது, நம்ம அப்படியே ஓட்டிடலாம் மேலே. போ 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 பாருங்க, கடைசியில் நம்மளே மாடு மேய்க்கிற நிலைமைக்கு ஆடெலாம் மேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கத்திஜா நல்லா இருக்குது. மழை வரக்குள்ளார நேற்று நான் மேலே போகிற வரைக்கும் மழை வராமல் இருக்கணும். பில்லால் அது அழியும் பாருங்களேன். நல்ல சாப்பாடு இறை எடுக்கிறதெல்லாம் நல்லா எடுக்கிறாங்க, ஆனால் அது கழியிறது தான் என்ன ஒரு ரீசன்ட்டே புரிய மாட்டேங்குது. சரி உள்ளார இறை நல்லா போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, என் மனசுக்கு பட்டது. ஏன்னா சாப்பிட வந்து அதுங்களுக்கு கொஞ்சம் சத்து இருக்கும்ல. சாப்பாடு இல்லாத பட்சம் சாப்பாடே சாப்பிடலாட்டி தான் நான் வந்து குட்டி ரொம்ப டயர்டாகும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நான் நினச்சிட்டு கம்மிட்டு இருந்துட்டேன். ஸோ எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க பாருங்கள். நாங்கள் கோழிங்களில் எந்த கோழி அடை உட்கார போகுதுன்னு தெரியல, மாற்றி முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அடை உட்காந்துச்சுன்னா அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியலை. பார்த்தீங்களா எப்படி இருட்டுக்கிட்டு இருக்குன்னு. கண்டிப்பாக மழை பெருசாக வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா கணிக்கவே முடியலைங்க இங்கே பெய்கிற மழையை. திடீர்னுட்டு அடித்து நொறுக்குது. நேற்று சாயங்காலம்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த மழை முந்தானேத்து சாயங்காலமே வந்துடும் நான் பார்த்தேன். ஏன்னா முந்தானேத்து சாயங்காலமே ஃபுல்லாக மிஸ்ட்டு கட்டிருச்சு. சரி மிஸ்ட்டு கட்டினது முந்தானேத்து சாயங்காலம் கண்டிப்பாக பேஞ்சிருக்குன்னு பார்த்தா முந்தானேத்து சாயங்காலம் பேயவே இல்லை. இப்போ பாருங்கள் லைட்டாக வெயில் வருது. முந்தானேத்து சாயங்காலம் பேயவே இல்லை. அப்புறம் நேற்று ஃபுல்லாக அப்படியே இருட்டு கட்டிக்கிட்டே தான் கிடந்துச்சு. நேற்று சாயங்காலம் பிடிச்சிச்சு பாருங்க மழை. அப்பா என்ன ஒரு மழைங்க. ஏன் சக்க மழை நேற்று. ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நேற்று. ஸோ இங்கே அங்கிட்டலாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. இது காத்தடிக்கு மேகம் ஓடிடுது அங்கிட்டு எங்கேயாச்சும் போயிடுது. சரி இவனுங்க 2 பேரும் நல்லா மேயதை பார்க்குற மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நல்லா மேயறானுங்கிறத பொறுத்த வரைக்கும்.
மதியானம் என்னாச்சுன்னா வெளியேருந்து ஒரு 2 நாய் உள்ளே நுழைஞ்சிருச்சுங்க. கரெக்டாக இந்த அடையில் உட்காந்து இந்த கோழியை பிடிச்சி துரத்திக்கிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ரச்சலாக இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போவே பார்த்தேன் கோழி காணா ரொம்ப நேரமாக. எது வந்துச்சா என்னன்னு தெரியல. எனக்கும் டைம் ஆச்சா கடைக்கு போயிட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டேன். ஒன்றும் ஆளை பயந்தே போயிட்டேன். ஆனால் கொஞ்சம் நம்ம அப்போ மட்டும் நம்ம பார்க்காம இருந்தோம்னா காலி ஆகிருக்கும். ஸோ மற்றவங்களாம் இங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. ஒரு கருப்பு அப்புறம் உள்ளார உட்காந்துருக்குது யார்? இதுதான் முட்டைக்கு உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு மற்றவங்களாம் எல்லாம் வெளியே மேய்ஞ்சிட்ருக்காங்க. மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அப்படி போய் ஆட்டை கூட்டிகிட்டு வந்துடலாம். நாளையிலேருந்து மழை வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் வரல. இவ்வளோ தான். வாழெல்லாம் பார்த்தோம் பூச்சி பிடிங்கிடுச்சு. ஒட்டிருந்தோம்னா நீ சிக்கி இருந்திருக்கோம். நல்ல வேலை ஆண்டை முன்னத்தில் பாதுகாத்தாச்சு. டைகரும் சிம்பாவும். ஏய் டைகர் வாங்க. சிம்பா என்ன பண்ணுறீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல டைகரும் சிம்பாவும் வீடியோவில் வந்து. போடா ப்ரௌனி இப்போ கூப்பிட்டு ஓடியாந்துடும். ப்ரௌனி எங்கே ஆளக்கானா? டாமியும் ப்ரௌனியும் காணா. ஸோ டாமியும் ப்ரௌனியும் நம்ம மேலே தேடி இருந்தா அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே கீழே வந்து ஒரு ஃபீமேல் இருக்குது, 2 ஃபீமேல் இருக்குது. ஸோ 2 பேரும் இங்கே வந்துட்டானுங்க. வாடா டைகர் வா. டைகர் டேய் சிம்பா வா. முடியா வாடா 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 வா வாடா. டாமி இவங்களுக்கெல்லாம் நீ இது டிவார்மிங் பண்ணும். டேப்லெட்லாம் வாங்கி வச்சுட்டேன், பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை. இவன் 2 பேர் 3 பேர்த்துக்குமே பண்ணும். டைகர் ஓடியா. டைகர் அவன் ஓடி போயிடறானே. சானியோ இல்லை. ஓகே இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துடலாம். இந்தா வந்ததும் நம்மளால் இவன் ஒரு சவுண்டு விட்டுருவான். அஸ்லான் ஒரு சவுண்டு விட்டுருவான். அம்சா அங்கிட்டு நிற்கிறான், அஸ்லான் இங்கிட்டு நிற்கிறான். பிலால் அலி கத்திஜாலாம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. இந்தா அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்தா பிலாலும் அலி அங்கே இந்த பக்கம் பிலாலும் கத்திஜாவும் மேயுது. அங்கிட்டு அலி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காரு. பரவாயில்ல நல்லா சாப்பிட்றாங்க. ஸோ இது பிலாலுக்கு வந்து இப்போ பரவாயில்ல, களைச்சல் இல்லை. காலையில் வாட்ச் பண்ணேன். டேய் 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 துரத்தக்கூடாது. நோ டாமி. டேய் ப்ரௌனி அவுத்துட்டேன்னா முட்டி தூக்கி போட்டுருவான் பார்த்துக்கோனீங்க. ஒரே முட்டு தான். அவனுங்க எங்கே மேய்ஞ்சாலும் இந்த இடத்துக்கு வந்து டேய் இங்கே வந்துட்டாங்கன்னா வேறு எந்த இடத்துக்குமே போகிறது இல்லைங்க. இங்கே வந்து நின்ட்டாங்கன்னா அதில் என்ன தான் இருக்குமோ, அது கம்மியாக தான் இருக்குது புல். இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ புல் இருக்குது, அங்கே கொஞ்சமாக தான் இருக்குது. ஆனால் அதை தான் ஃபுல்லாக மேய்கிறானுங்க, மணிக்கணக்கில் மேய்கிறானுங்க. சரி மழை வர மாதிரி இருக்குது. அப்படியே போய் எல்லாத்தையும் அவுத்துட்டு கொண்டு போய் கூண்டுக்கு போய் சேர்த்திடலாம். ஓடுறா எவ்வளோ பெரிய கயிறு பார்த்தீங்களா இவனுங்களுக்கு. இவனு கூட பரவாயில்ல. அஸ்லானுக்கு ஹம்சாவுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக விட்ருக்காங்க கயிறு. ஏண்டா ஹம்சா ஏண்டி வந்துடும், உடனே ஓடி வந்துடும்.
டேய் 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 அஸ்லான் வாங்க. வா அஸ்லான் வா. போ, மேலே போங்க மேலே போங்க மேலே போங்க, எல்லாம் போங்க. கொஞ்சம் இவங்களை கூடயே வச்சு பழக்கணும்னா பக்கா சேஃப்டி கார்ட்ஸ் இவங்கெல்லாம். ஆனால் வந்து அது நம்ம டைம் எடுத்து ரிஸ்க் எடுத்து பண்ணோம்னா அருமையான பாடி கார்ட்ஸ் தான். போடா போடா அம்ஜா ஓடு. டாமியும் ப்ரௌனியும் வச்சு பழக்கணும் நீட்டாக. ஓகே, டைம் ஆகுது, நம்ம போகலாம். ஸோ எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போகுது. அஸ்லான் வந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் தான் வந்து தலைமை தாங்கிறது இந்த குரூப்புக்கே. அங்கே வரு இவ கதீஜா ஏதோ ஒரு இலையை எடுத்து சாப்பிட்றா. அது வந்து அம்சா கொடுக்குறான் பாரு. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. நம்ம வரதுக்கு முன்னாடி இவங்களாம் வந்து ஆஜராகிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு. வா 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 வா. அஸ்லான் வந்துட்டாரு முதல்ல உள்ளார. ஆடி ஆடி ஆடி. அம்ஜாவா உள்ளவா. அம்ஜா வந்தால் தான் அவனுங்க 3 பேரும் வருவாங்க. இது என்னென்னா அம்ஜாவுக்கு தான் வந்து அவங்கெல்லாம் கட்டுப்படுறாங்க, அஸ்லானுக்கு கூட இல்லை. அஸ்லான் வந்து வழி நடத்துறது மட்டும்தான் அஸ்லானோட வேலை. ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து அம்ஜா. பேச்சு கேட்குறதெல்லாம் அம்ஜாவோட பேச்சு தான். எங்கடா அது. சரி, எல்லாத்தையும் அடைச்சிடலாம். அப்படிங்களா, அம்ஜா வந்துட்டார். வா. ஆனால் நேற்று இது பிலால்லாம் வந்து பயத்தை காட்டிடுச்சு. உண்மையாலுமே நான்லாம் வந்து அது இன்றைக்கி பொழைச்சி வருமாங்கிறதே டவுட்டில் இருந்தேன். ஆனே முன்னியத்தில் பரவாயில்ல, அழகாக பொழைச்சிக்கிச்சு, ரெடியாகி வந்துருச்சு. போ 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 போ. வாங்கடா. ஏங்கடா யோசனை, என்னடா யோசனை? எல்லாம் வந்துட்டாங்களா உள்ளார? வா உள்ள வா. முஜமீல், அப்படி வந்து எல்லாத்தையும் துரத்தி விடு. இங்கே இவனுங்களை துரத்தி விடு வா. ஸோ கோழிங்கெல்லாம் பக்காவாக இப்படி மேலே உட்காந்துட்டாங்க, வரிசையாக உட்காந்துட்டாங்க. பார்த்தீங்களா, லைட்டு முதல்ல ஒழுங்கு பண்ணும். நானும் பொறுமையாக பொறுமையாக பொறுமையாக. கயிறு வெளியேடு, கயிறு வெளியேடு. போங்க 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 போங்க. எல்லாம் போய் அப்படி அப்படி இப்படி செட்டில் ஆகுங்க. ஓகே அட்டா, போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். அஸ்லான் பாய். அஸ்லான்.